ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கருவேப்பிலையாக எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு 10லேருந்து 20 வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா, அதாவது புது மிளகாய் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. பழைய மிளகாய் இருந்தால் நம்ம கூடவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி தேவையில்லை, போட்டு செய்யலாம். ஆனால் தக்காளி எதுவும் போடலை. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர் அளவு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பூண்டும் ஒரு சின்ன பல்லுங்கிறதுனால ஒரு 10 பல்லளவு பூண்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு கண்ணாடி பதம் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு வதங்கினா போதும். ஒரு 30லேருந்து 40% வதங்கினா கூட போதும். சின்ன வெங்காயம்லாம் நம்ம சும்மா சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சட்னி சும்மா கூட நம்ம வதக்காமே அரைக்கலாம். அது வேறு விதமாக அரைக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி வதக்கி அரைச்சின்னா அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா அந்த வாசம் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி போடாதனால நான் புளி சேர்த்துருக்கேன். புளியும் அதே மாதிரி தக்காளி போடாத, அதனால் புளி சேர்த்துருக்கேன். புளியோட இது வந்து ஒரு சில புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதை வந்து பார்த்து போட்டுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல புளியோட அளவை நம்ம பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் நல்லா கழுவிட்டு நான் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இந்த இடத்துல தேங்காய் துருவல் இருந்தாலும் சரி, தேங்காய் கீரி போட்டாலும் சரி, நான் தேங்காய் கீரி தான் போட்டிருக்கேன். ஒரு சின்னமாக 2 சில்லு அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் மட்டும் பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கல்லுப்பு தான் ஒரு நல்லது உடம்புக்கு. அதனால் நம்ம கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை தேங்காய் இதெல்லாம் வதங்கணும்னு கட்டாயமில்லை. ஜஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். அப்போ தான் அதனோட சத்தெல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். கருவேப்பிலையும் தேங்காயிலையுமே நிறைய இரும்பு சத்து இருக்குது. கருவேப்பிலை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது நான் சொல்லணும்னு கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் நான் அதை பற்றி இப்போ ரொம்ப சொல்லலை. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நான் பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான கருவேப்பிலை சட்னி செம்ம டேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு சைடிஷாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இதே குவான்டிட்டிலே செஞ்சு பாருங்கள். தேவைப்பட்டால் தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்குங்கிறதுனால நான் இந்த அளவுலேயே வச்சுட்டேன். நீங்கள் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.